ஹலோ பெட் ஓனர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாய்களில் யூரினரி காலிக்குலை, அதாவது நம்மளுக்கெல்லாம் எப்படி சின்னத்தில் கல் இருக்குன்னு சொல்கிறோமோ அந்த மர நாய்களையும் கல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவன் பார்த்திங்கன்னா 4 வருஷம் ஆன ஒரு மேல் டாகு. இவர் ஓனர் என்ன சொன்னார்னா, 2 நாளாக யூரின் போகலை. இதை பக்கத்தில் இருக்கிற லோக்கலில் இருக்கிற டாக்டர் பார்த்தாரு, பட் யூரின் அப்பவுமே வரல. ஸோ அவர் தான் ரெஃபர் பண்ணார் இங்கே எங்கள் கிளினிக்கு அப்படின்னு சொன்னார். நாங்களும் இவனுக்கு இன்சியல் இம்ப்ரெஷன் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது யூரினரி காலிக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேனில் ஒன்றும் தெரியல காலிக்குள்ளே எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ ஸ்கேனுக்கு அடுத்த ஐடென்டிஃபிகேஷன் மெத்தடான எக்ஸ்ரே போனோம். எக்ஸ்ரேயில் இவனோட காலிக்குள்ளே எங்கே இருந்ததுன்னா, இவனுடைய பிறப்புறுப்புக்கு பின்னாடி இருந்தது. அதாவது டாகில் பார்த்தீங்கன்னா ஆஸ்பீனிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அதனோட பிறப்புறுப்பில் எலும்பு இருக்கும், அதுக்கு பின்னாடி இருந்தது. மார்க் பண்ணி காட்டியிருக்கிறது தான் அந்த எக்ஸ்ரேயில் தெரியக்கூடிய காலிக்குழி. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த காலிக்குழியை திரும்ப பிளாடருக்கு தள்ளி விட்டால் இப்போதைக்கு யூரின் வெளியே எடுத்துடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். பட் அது ஃபெயிலியரில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வேறு வழியில் சர்ஜிக்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரிக்கு டிசைட் பண்ணிட்டோம். சர்ஜரி பண்ணி அந்த காலிக்குழியை கரெக்டாக இருக்கக்கூடிய இடத்துல ரிமூவ் பண்ணோம். அதை எடுக்கக்கூடியது தான் இப்போ அந்த காலிக்குழி, அந்த கல், நீங்கள் வழக்கமாக சொல்கிற மாதிரி கல். ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் அதனோட யூரின் நார்மலாக வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே நாங்கள் கத்திட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு வழக்கமாக செய்யக்கூடிய ரொட்டீன் ஒர்க்ஸ் எல்லாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி ஸ்கின் அண்ட் சப்குட்டேனியஸ் லேயரை க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் ஃபாலோ பண்ணதுனால இவனோட லைஃப்பை முழுமையாக சேவ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இவன் ப்ராப்பராக குணமடைஞ்சதுக்கப்புறம் நார்மலாக யூரின் போயிட்டுருக்கான். ஸோ இவனோட லைஃப்பை சேவ் பண்ணதுக்கு முக்கிய காரணம் என்ன, இந்த பெட் ஓனர் இவன் மேலே வச்சுருந்த பாசம்தான். அதுதான் இவனுக்கு எப்படியாவது சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முழு முயற்சி எடுத்து ஹெல்ப் பண்ணார். அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.